இபிடிபி துரோகம் செய்தா என்ன செய்த சொல்லினா சொல்லுங்க. நீங்களா துரோகம் ஒரு கூட்டா சொல்றீங்கல்ல, ஒன்றை சொல்லுங்க. சரி, படுகொடைகள் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா? நேரம் உங்களுக்கு சொன்னாக்கள பார்த்திருக்கணுமா? நிறுவனம் இருக்கா? இல்ல போய் அவங்களே ஆக்களை கொண்டுட்டு வேற ஆக்கள் போய் அதுக்கு நின்று கொண்டு இபிடிபி செய்ததா, டக்ளஸ் ஆக்கள் செய்ததா, என்னது செத்த வீட்டுக்குள்ள போய் கதைக்கிறார். அப்ப நம்ம சகோதரன் சுவாஜலிங்கம் வந்து கேட்கிறார், இபிடிபியை பதில் சொல்ல. இபிடிபியை அதுக்கு பதில் சொல்ல வேணும். நீங்கள்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறீர்கள், இத்தனாம் தேதி ராணுவத்தால கடத்தப்பட்டது என்று அந்த உடவியலாளர் சங்கம் படம் இப்படித்தானே எல்லாம் விளங்குதான். அப்ப நீங்கள் இப்ப கேட்கிறீர்கள் இப்படி கதைக்கணும் என்றால் அதுல உண்டை சொல்லுங்கள், உண்டை நிரூபியுங்க. முழுக்க போய் அதுல எந்த உண்மையும் இல்லை. அப்படி உண்மை தெரிஞ்சாக்கள் நீதிமன்றம், இவெல்லாம் நீதிமன்றம் போலாமே. தேர்தல் என்று வந்தோன்னா எங்கள் மேல சேறு பூசுறது. ஆனா இன்றைக்கு திருப்பி மக்கள் எங்களை பற்றி யோசிக்கணும் உடனே இப்ப திருப்பி வழிகட்டிட்டு சேறு பூசுறது. நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. வன்முறைக்கு ஊடாக, கொலைகளுக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லாத ஒரு ஆள். அப்ப அப்படி இருக்கல அந்த பொன்னையன் என்ன சொல்றார்? அப்ப அவன் என்ன சொன்னவன் என்றால், நான் வந்தனானா அவையில பார்க்க வேணும் என்று சொன்னானா. அப்ப எனக்கு மொழி தெரியாதுன்ட்டு தானே மொழிபெயர்க்க வந்ததா. நான் அங்க ஆமியோட காய்ச்சி போட்டு திரும்பி 1-2 நிமிஷம் ஆக இல்லை, சடபுரண்டு வடிச்சத்தம் கேட்டுது. நேரம் ஆமி சுட்டு அதுக்குள்ள புதைச்சாச்சு என்று சொன்னது. அப்ப நான் அனுராக்கு கடிதம் எழுதுறேன். இதை கேட்டுட்டு 19ஆம் தேதி 9ஆம் மாதம் போன வருஷம் அனுராக்கு தமிழ்லயும் இருக்குது, தேவையான கடிதம் தெரியலாம். இப்படி அவன் சொல்றான், கண்கண்ட சாட்சி விசாரிக்க சொல்லி. அனிதா அவன் இன்னொன்ற சொல்றான், எனக்கு மொழிபெயர்க்க வந்தவன், நான் சுட சொன்னா விட சொன்னா தெரியான்னு சொல்றான். விளங்குது. நான் ஆமி கொமாண்டர் ஜனாதிபதியா சொல்றது, ஆமிக்காரன் செய்யறது. நானும் சாதாரண எம்பி. விளங்குது. நான் சொல்லி அவங்களை அதெல்லாம் செய்ய போறது இல்லை. ஆமி கொமாண்டர் சொல்ல வேணும், இல்ல ஜனாதிபதி சொல்ல வேணும். மற்ற நான் கடைசி வரையும் அதுல வச்சு கொள்ளுங்க, நான் கொழும்போட காய்ச்சிட்டு சொல்லுவேன் சொல்லி இருப்பேனே ஒழிய சுடுங்க நான் சொல்றவங்க கேட்க போறது அழுத்தம் கொடுக்கறதுக்காண்டி நான் அப்படி சொல்லி இருக்கலாம் ஒழிய நான் அப்படி பார்க்கவே இல்லை. எனக்கு சம்பவமே தெரியாது. அப்ப நான் அப்படி சொல்லியிருந்தேன், மொழிபெயர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். சுட சொன்னானோ விட சொன்னானோ. நான் இருக்கிற கொழும்புல இங்க எல்லாம் இருந்த இடங்கள்ல நூற்றுக்கணக்கான ஆக்களை கடத்தி கொண்டு வந்து அதுல சித்திரவதை பண்ணி கொலை செய்து புதைச்சேன். பார்க் ரோட் கொழும்புல என்னுடைய ஒரு பிரபலமான இடம். இன்றைக்கு அங்க 30 மாடியில கட்டிடம் இருக்கு. 30 மாடி கட்டிடம் என்றால் எத்தனை அடி கிண்டவனுக்கு 20-30 அடி என்று வச்சுக்கொள்வோம். யாழ்ப்பாணத்துல வடக்குல 1 அடி கிண்டினாலே என்ன வருது? எலும்பு கூடுதல் வருது. அங்க 30 அடி கிண்டியும் எலும்பு ஒரு மயிர் கூட அன்னைக்கு நான் இதை சொல்றேன், மயிர் கூட கிடைக்க அது வேற ஆக்கள், வேற ஓம்பெரி, வேற ஆக்கள், சிங்கள ஆக்கள் செய்திருப்பினோம் சொல்ற விளங்குதுதான். அது மாதிரி அங்க நாங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் கொடுத்தாச்சு. அங்க எல்லாம் பல மாடி கட்டடங்கள் வந்திருக்கு. ஒன்று கூட அப்படி இல்லையே. இப்ப இந்த செம்மணி தோண்ட வலிக்கிறதுக்கு என்ன சொல்லிச்சு, நாம் சிறிய தேட்டரில் தோண்ட வேணும், கொஞ்சம் தயவு செய்து தோண்டி நிலத்தை பழுதாக்க வேண்டாம். இப்ப ஸ்கேன் வந்திருக்கு. இப்ப ஸ்கேன் இதுக்குள்ள விட்டா வர்ணனைக்குள்ள தோண்டி இருக்க கீழே இருந்தாலும் தெரிய வரும். இது பழைய கட்டிடம். இது சுத்தவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஏன் அவையில் அதுக்கு தயாரா இல்லை. அப்ப சும்மா போய் சொல்றது. இபிடிபியை பொறுத்தவரை, டக்ளஸ் ஆனந்தா பொறுத்த வகையில கொலைகளுக்கு கூடாக, முறைகளுக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை இல்லை. எங்கள் மேல சுமத்தப்பட்ட சகலதும் உண்மைக்கு புறம்பு. நாய்க்கு அங்கே அடிச்சாலும் பின்னங்கால தூக்குற மாதிரி.